கிழக்கு வாசல் சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு டாக் ரொம்ப நாளாகவே போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு டாக் உண்மை அப்படிங்கிற மாதிரி இப்போ அதில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்க வெங்கட் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்ட்ரஸ் ராதிகா அவர்களோட ப்ரொடக்ஷனில் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் முக்கியமான கேரக்டர் பண்ணி ரேஷ்மா முரளிதரன் மற்றும் வெங்கட் ரங்கநாதன் இவங்கெல்லாம் நடிச்சிருந்த நாடகம் தான் கிழக்கு வாசல். இந்த ஒரு நாடகம் ஆரம்பத்தில் ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் ஆகியிருந்துச்சு. நிறைய மிஸ்ட்ரிஸ் இருந்துச்சு. ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு. குறிப்பா விஜய் அவர்களோட அப்பா இந்த நாடகத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதன் வகையில நாடகம் நல்லபடியாவே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில கடந்த சில நாட்களாகவே நாடகத்தில் இருந்த ஹீரோயின் ரேஷ்மா அவர்களை காணோம். அவங்க இல்லாம தான் சீரியல் போய்கிட்டு இருக்கு. மேலும் இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான டாக்கும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அது உண்மைதான் அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. இந்த சீரியல்ல ஹீரோவா ஒர்க் பண்ற வெங்கட் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல கிழக்கு வாசலோட கடைசி நாள் ஷூட்டிங்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 1 year ஆஃப் கிழக்கு வாசல், தேங்க்ஸ் ஃபார் ஆல். இந்த ஒரு ஜேர்னியை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்பவே சூப்பரான ஒரு ஜேர்னி. அதுலயும் குறிப்பா எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஆக்டர் தான் விஜய் சார். அவரோட அப்பா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல எந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் எனக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கான கனெக்ட் இந்த ஒரு சீரியல்லையுமே இருந்துச்சு. இவ்வளவு சீக்கிரம் முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. பட் ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சாதான் அடுத்து புதுசாக ஆரம்பிக்கும். அந்த வகையில் புது சீரியலில் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுவேன். அண்ட் இந்த ஒரு சீரியலுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருந்தீங்களோ அதே அளவுக்கான ஒரு ஆதரவை எனக்கும் தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் நிறைய பேர் ரேஷ்மா கிளைமேக்ஸ்லையாவது வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்குமே அவரே ஆன்சர் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக ரேஷ்மா கிளைமேக்ஸில் இருப்பாங்க. ரொம்பவே பாசிட்டிவான முடிவில் தான் இந்த கதையோட முடிவு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகுது. ரொம்பவே பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு சீரியல் ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிய போகுது, ரேஷ்மா ஏன் காணோம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் விஜய் அவர்கள் ரஜினியை போல யாருக்குமே சொல்லாம நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் அவர்களை இதற்கு முன்னாடி வச்சு தயாரிச்சிருந்த சவுந்தரபாண்டியன் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினி சாருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அவருக்கு வச்சு யாரெல்லாம் படம் எடுத்திருந்தாங்களோ அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் அவர் ஒரு ஹிட் படம் கொடுத்தா, சூப்பர் ஹிட் படம் கொடுத்தா அதில் வர அமௌண்ட்டை கொடுப்பாரு. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களும் பண்ணியிருந்தாரு. நான் அவரை வச்சு ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படம் எடுத்திருந்தேன். என்ன மாதிரியே ஆரம்ப காலகட்டத்தில் அவரை வச்சு படம் ஏற்றிருந்த ஒரு 7 பேரை வர சொல்லியிருந்தாரு. அது ஜில்லா டைம். ஜில்லா படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு டைமில் எங்கள் எல்லாத்துக்குமே ஆளுக்கு 5-5 லட்சம் கொடுத்தாரு. வச்சுக்கங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நாங்கள் எல்லாருமே அவர்கிட்ட உங்களோட கால் ஷீட் தாங்க அப்படின்னு கேட்டோம். வெறும் பதில் சிரிப்பாக மட்டும்தான் இருந்துச்சு. இப்பயுமே நாங்கள் ஒரு கால் ஷீட் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ரஜினி சார் மாதிரியே விஜய் அவர்களும் இருக்காரு அப்படிங்கிற உண்மையை ஷேர் பண்ணியிருந்தாரு. இது இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.